டைவர்ஸ் எங்கே பார்த்தாலும் பேச்சாக இருக்குது. பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் அவருடைய அந்த டைவர்ஸ் பற்றின பேச்சு தான் இப்போ இருக்குது. ஆக்சுவலாக டைவர்ஸ் இப்போ அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. நிறைய இளம் தம்பதிகள் பிரிவை நோக்கி போகிறாங்க. அவங்க சட்ட ரீதியாக பிரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதாவது எமோஷ்னல் செப்பரேஷன், மன ரீதியாக அவங்க பிரிஞ்சிடுவாங்க. அது ரெட் ஃப்ளாக். அது தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம இது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தயாராக இருக்க முடியும். எமோஷ்னலாக செப்பரேட் ஆகிடுவாங்க. கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி. அதற்கு பல காரணம் இருக்குது. பொதுவாக டைவர்ஸு வராமல் இருக்கணும் அப்படின்னா அந்த கப்புள்ஸ், அந்த கணவன் மனைவிக்குள்ளே மூன்றாவது ஒரு நபர், அது அவங்க பெற்றோர்களாக இருக்கலாம், இல்லது வேறு ஒரு நடிகையாக இருக்கலாம், அல்லது யாரானாலும் இருக்கலாம். ஆனால் மூன்றாவது நபர் ரெண்டு சைட்லேயும் வரக்கூடாது. இப்படி வந்துட்டாங்கன்னா அது கடைசியில் டைவர்ஸில் தான் முடியும். என்ன கொடுமைன்னா டைவர்ஸ்லாம் வாங்கிட்டு எல்லாம் செப்பரேட் ஆன பின்னாடி நம்ம செஞ்சது பெரிய தப்போ அப்படின்னு கூட நினைக்கிற கப்புள்ஸ்லாம் இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசித்து செப்பரேட் பண்ணுங்கள்.